அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 11/8/2025. துவிதியை திதி காலை 10:34 வரை. அதன் பிறகு திருதியை திதி மேல்நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: சிம்ம லக்னம், லக்னத்திலேயே கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரனுடன் ராகு, மீனத்தில் சனி பகவானுடன் வக்ரம், மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் சூரியனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? வாகனங்கள் வாங்க விற்க, சீமந்தம் செய்ய, ஜோதிடம் யோகாசனம் பயில, புது வியாபாரம் தொடங்க, அழகு சாதனங்கள் வாங்க, வன தெய்வங்களை வணங்க, வீட்டு மனைக்கு பட்டா பெற, பதவி ஏற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, துணிவும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களுக்கு தாமாக வழிபிறக்கும். ஆமாங்க, துணிச்சலாக நாம் எதை செய்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிருங்க. எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு தாங்க செய்யணும். நீங்கள் அப்படி தாங்க. சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, சாமானியமான ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் முதல்ல தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. நம்மால் இதை சிறப்பாக செய்ய முடியும், மற்றவங்களை விட இதை சிறப்பாக நம்ம செய்து காட்ட முடியும்னு முதல்ல முடிவெடுப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு துணிச்சலோடு அதில் இறங்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அக்கா அண்ணன் வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரம் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஆனாலும் 7.5 சனி தொடங்கி நடந்துட்டு இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால், அது வருமான வரியாக இருக்கலாம் அல்லது மற்ற வரியாக இருக்கலாம், அதெல்லாம் அந்த பாக்கி இல்லாமல் நீங்கள் நிலுவைத் தொகை இல்லாமல் செலுத்திடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. எல்லா விஷயத்துலையுமே தடாலடியாக முடிவெடுக்காமல் மற்றவங்களை ஆலோசித்து முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சமயோஜித புத்தியால் இன்னைக்கு எல்லாருடைய மனசுலையும் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகள் நம்மளை பாராட்டுறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் எல்லாமே உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்துடன் உழைக்காதீர்கள். வெற்றி அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் உழைக்கத் தொடங்குங்கள். ஆமாங்க, நீங்கள் எதை தொட்டாலும் நாம் ஜெயிச்சிருவோம், நம்மால் தான் முடியும், நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வெற்றி பெற்று விடுவோங்கிற வேட்கையுடன் எல்லா வேலைகளையும் தொடங்கி முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய இடத்துல இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இன்றைக்கி வழியை வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆசைப்பட்ட பொருள்களை வாங்கிப்பீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கணும்னு நினச்சேன், அது இன்றைக்கி தான் முடிஞ்சுது அப்படின்னு சின்னதாக வந்து எல்லா ஆசைகளும் இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறத்துக்கான சூழல் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் ஓடின்னு இருக்குது. வியாபாரத்தில் நமக்கு பெருசாக அனுபவம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. அனுபவம் இல்லைன்னாலும் நீங்கள் அங்கங்கே பார்த்தது கேட்டது அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் தொடங்கிறதுக்கான சூழல்கள் கூடி வருதுங்க. இப்போ தொடங்கிறதா இருந்தால் தொடங்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட திறமை இருக்குன்னா அவங்களுக்கு நீங்கள் பணிஞ்சு போவீங்க. அது உங்களுடைய ஒரு பெருந்தன்மை அப்படின்னே நாம் சொல்லலாங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதர வகையில் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது, சங்கடம் இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே பெருசாக பாசம் இல்லை, நன்றி இல்லை அப்படின்னு சில நேரங்களில் சில இடங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அதே போல் இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குடும்ப பாரத்தை சுமப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் தடம் மாறினால் குடும்பமே தடுமாறிவிடும் என்று. ஆமாங்க, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, உங்களை நம்பியும் நிறைய பேர் இருக்காங்க, உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டும் இருக்காங்க. அதனால் நாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நாம் தடுமாறக்கூடாது, தடம் மாறக்கூடாது, நேராக தான் நாம் பயணிக்கணும், நேர்மையாக தான் இருக்கணும்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு பெரிய வேலியை அமைத்து கொண்டு தனக்குத்தானே ஒரு லக்ஷ்மண கோட்டை வரைந்து கொண்டு அதற்குள்ளேயே கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. கராராக இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாம் என்ன இலவசமாக எதாவது கேட்டு வாங்க போகிறோம், நமக்கு தகுதி இருக்குது, நமக்கு அவங்க செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காங்க, அதை வந்து தள்ளி தள்ளி போடுறாங்க, கேட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் பேசுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும். அரசு அதிகாரிகளை வேறு எதுக்காக சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சந்திக்கலாம். அதே மாதிரி இடத்துக்கு சொத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் வாங்குறதா இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறதா இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நேரம் தவறி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கீங்க. நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே குரு பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம நாட்டு பழங்களை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா தொந்தரவும் இல்லாமல் போகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. புது வேலை தேடிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் பொருத்தமாக எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு மாறக்கூடிய கிரகங்கள் புது வேலையை நிச்சயமாக
உங்களுக்கு கொடுத்தே தீருங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் காலையிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளார எதையும் செய்து முடிப்பது நல்லது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உழைப்பின் சக்தியே மிகவும் உன்னதமானது. அதை வெற்றி பெறுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஏன்னா உழைப்பு தாங்க. நீங்கள் தாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ராசியே கடகம் தானே, நண்டு தானே, குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, எந்த வேலை அடுத்தது இருக்குன்னு தேடிக்கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதையும் உடலையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்வதோடு மட்டுமில்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சுறுசுறுப்பாக்கி பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கடந்து போன சில சிக்கல்கள் எல்லாம் மறந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முடியாத சில வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அதிகாரி ஒரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறாரு, கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை சரியாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் மாறும். அதிகாரி உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பார். சக ஊழியரோடு இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி கொஞ்சம் சகஜமாக நீங்கள் இருப்பீங்க. பெற்றோருடைய ஆயுள் காலம் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலேருந்து நம்ம தவறக்கூடாது. அப்படிங்கிறதுல இன்றைக்கி கொஞ்சம் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சில முடிவுகள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் அதெல்லாம் கூட சரியாகும். பிள்ளைகளை நாம் புரிஞ்சுக்கிறோமோ அல்லது நம்மளை அவங்க புரிஞ்சிக்கலையா, ஒரே குழப்பமாக இருக்குது. சரி பரவாயில்ல, நாம் அவங்கள புரிஞ்சுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கூட்டமாக செய்யும் செயல் சரியானது என்று நம்பி ஒருபோதும் உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே. ஆமாங்க, கூட்டு முயற்சி, குழு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் மனசில் தோன்ற சில சந்தேகங்கள், உங்களுக்கு வரக்கூடிய சில எண்ணங்கள், ஆலோசனைகள் அதெல்லாம் நாம் எப்பயுமே வெளிப்படுத்தின்னு இருக்கணுங்க. நீங்கள் அப்படி தாங்க கும்பலில் உட்கார்ந்து சரி சரின்னு தலையாட்டாமல், கும்பலாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் குழுவாக இருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்காமல் கேள்வி கேட்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. மதியம் 1 மணி முதல் தொடங்க இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணி முதல் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களெல்லாம் வேண்டாங்க. பண விஷயத்தில் கூட கொஞ்சம் கராராக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க.
கொடுத்து ஏமாறுறது அல்லது கொடுத்தும் எந்த பலனும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக சரி கொடுக்காமல் இருந்தே பரவாயில்ல கெட்ட பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம்னாலே வேலை சுமை இருக்கும், மனசில் சின்னதாக ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் வரும். நமக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்வாங்க. அந்த எதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கேட்பாங்க. அதில் தான் அந்த சகிப்புத்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டால் போதுங்க. சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பல 100 வழிகளை கடந்தவர்களுக்குத்தான் தெரியும் அமைதி ஒன்று தான் நமக்கு ஆறுதல் தரக்கூடியது என்று. ஆமாங்க, எத்தனையோ வலி, எத்தனையோ நோய்கள், எத்தனையோ இழப்புகள். ஆனால் இதுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்ன? அமைதி ஒன்று தான். அந்த அமைதியை நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மற்றவங்க மாதிரி இல்லாமல் பார்க்குற வேலையில் நீங்கள் அமைதியை தேடி கண்டுபிடிப்பீங்க. வாழ்கிற வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை தேடி கண்டுபிடிப்பீங்க. நாம் இது அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா அது அமைதி தான். ஆனால் அமைதியான இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சா கூட இது அமைதியாக இல்லைன்னு சொன்னால் அது வேறு தான். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே என்ன புறச்சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு இருக்கிறதுல நம்ம எப்படி அமைதி காணலாம் என்று எல்லா வகையிலும் அமைதியை கண்டுபிடிப்பவர்கள், அமைதியை அனுபவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி ஏமாத்தினவங்க இன்றைக்கி கூப்பிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மனசுக்குள்ளார எத்தனையோ யோசனைகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக இருக்கும்னு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை காசாக்கிறதுக்கு நமக்கு திறமை இல்லையேன்னு சில நேரங்களில் கண் கலங்குவதும் உண்டுங்க. உறவினர்களும் நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேரத்தில் அதிகம் கண் விழிக்க வேண்டாம். சாதாரணமாகவே உங்களுக்கு தூக்கம் குறைவு தான். இதில் வேறு அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்குறதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது பங்குதாரர்களை சேர்க்கிறதா இருந்தாலும் வேலையாட்களை சேர்க்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க, விசாரித்து முடிவிடுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மாறி மாறி எல்லோரும் நம்மக்கிட்ட வேலை வாங்கிக்கிறாங்க. சம்பளம் என்னவோ அதுதான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, வாழ்க்கையிலையும் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது வழிகள் தென்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அந்த மனதின் தன்மையை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் மற்றவங்களுக்கும் தேவை தான், அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரையும் வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டே இருப்பவர்கள், வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள், சாதித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களால எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? அவங்களால நல்லா முன்னேற முடியுமா? இந்த போட்டி உலகத்தில் அவங்களால ஜெயிக்க முடியுமா? யார்கிட்டையாவது ஏமாந்துருவாங்களா? யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அவசியமே இல்லை. அவங்க திறமையை வச்சு நல்லா முன்னுக்கு வர போகிறாங்க. நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்து தானே வளர்த்துருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு திடீர்னு இந்த மாதிரி கவலைலாம்? அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரி கவலைகள்லாம் ஒரு பக்கம் வரும். ஆனால் அது அவசியமே இல்லை. அவங்களுக்கு எல்லாருமே
தெரியும், அவங்க முன்னுக்கு வருவாங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பெருசாக யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடும். வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே படுறதுனால முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் உற்சாகமாக இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது, எல்லாத்தையும் நாம் செய்திடலாங்கிற நம்பிக்கையும் தெரிய வருது. அதனால் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது, லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் பரவாயில்ல, நீங்கள் நிறைய திறமை வச்சுருக்கீங்க, திறமைசாலி தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களை பாராட்டுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் காலையிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளார முக்கிய வேலைகளை முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு செவ்வாய் நிறமான சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொறுப்புகள் தலைக்கு ஏற ஆரம்பித்து விட்டால் ஆடம்பரம் எல்லாம் கீழே இறங்க ஆரம்பித்து விடும். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் விதவிதமாலாம் ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் அணிந்து அழகு பார்த்தீங்க, அப்படி இப்படியுமாவும் நீங்கள் துள்ளி குதிச்சிங்க. ஆனால் இப்போல்லாம் பொறுப்பு தலைக்கு மேலே ஏறிடுச்சு. அதனால தான் ஆடைகள், அதை உடுத்துகிற அதெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துறதே இல்லை. ஏதோ கசங்காமல் இருக்கா, அழுக்கு இல்லாமல் இருக்குதா, போட்டுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸை அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்து விட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் எல்லா பொறுப்புகளையும் தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு அத்தனை பொறுப்புகளையும் அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நியாயம் என்னவோ தர்மம் என்னவோ அதை நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகும் உட்கார்ந்துருக்காங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனம் பழுதாகிறது, அதில் சில செலவுகள், அதுவும் ஒரு பக்கம் போகும். வீடு பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். என்ன இப்படி ஒரே செலவாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் மனசு கொஞ்சம் லயிக்கும். நம்முடைய பழமையான அந்த பண்பாடு, கலாச்சாரங்கள் அதெல்லாம் படித்து தெரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அதை உணர்வு பூர்வமாகவும் இன்றைக்கி நீங்கள் அனுபவித்து சந்தோஷப்படுவீங்க. 8ஆம் இடத்துல ராஜகிரகெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் தான் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். எதிராக சிலெல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முழுமையான வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறர் தனக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். ஆமாங்க, ஒரு கஷ்டம்னு வரும்போது நமக்கு யாராவது உதவுனாங்கன்னா நல்லா இருக்குமே நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு கஷ்டம்னு உங்களை கேட்கும் பொழுது நீங்கள் உடனே உதவுவீங்க. ஏன்னா நமக்கு யாராவது உதவுவாங்க, அதனால் நாம் மற்றவங்களுக்கு உதவுமே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சாப்பிட போனாலும் கூட யாராவது வாடி வதங்கி நின்று பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு
வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவீங்க. இப்படி எங்கு சென்றாலும் மற்றவருடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதனை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விபரீத ராஜயோகம் என்னென்னா, 8வது வீட்டுக்குரிய கிரகம் சந்திரன் தனக்கு 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்கலாம். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் அப்பப்போ உங்களுக்கு வேலை சுமையை கொடுப்பாரு, சோர்வு களைப்பை கொடுப்பாரு, அதே மாதிரி உடல் வலியையும் கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் ரொம்ப தேவைங்க. உங்கள் ராசிக்காரங்க சாப்பிட்லன்னா கூட உடம்பு கொஞ்சம் பருமனாகிட்டே தான் போகும். ஏன்னா குரு பகவான் தான் கொலஸ்ட்ராலுக்குரிய கிரகம். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடற்பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால முக்கியமான முடிவுகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தில் தைரியமாக முதலீடு செய்வீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில சவாலான வேலைகளை நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கடினமான வேலைகளையும் சர்வசாதாரணமாக இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவர்களெல்லாம் இன்னைக்கு அடங்குவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னை செதுக்கி உயர்வது தான் உண்மையான வாழ்க்கை. சோகம்னு நாம் சோர்ந்து போயிட முடியுமா? எதுவாக இருந்தாலும் நம்ம அனுபவித்து தான் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நம்முடைய எல்லா வலிகளையும், சுமைகளையும், சோதனைகளையும் எல்லாத்தையுமே யாராலையும் வாங்கிக்க முடியாது. நாம் தான் நடந்தாகணும், நாம் தான் கடந்தாகணும், நாம் தான் வெளியேறி வந்தாகணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சோதனைகளையெல்லாம் சாதனைகளாக்கி தன்னைத்தானே செதுக்கி கொண்டே இருப்பவர்கள், தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி சில முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க. சாதகமாக உங்களுக்கு எல்லாரும் இன்றைக்கி நடந்துப்பாங்க. நண்பர்களும் பேசுவாங்க. உறவினர்களுக்குள்ளார இருந்த உரசல் அதெல்லாம் கூட சரியாகும். ஏழரைச்சனி நடந்தப்போ ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வாழ்க்கைன்னா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் இப்போல்லாம் பக்குவமாக சில விஷயங்களை நீங்கள் அணுகிறீங்க. பக்குவப்பட்ட மனசோடு மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் முன்ன மாதிரி அவர் இல்லைங்க, இப்போல்லாம் சில மாற்றம் தெரியுது, அவர்கிட்ட ஒரு பக்குவம் தெரியுதுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நல்ல பேரும் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. சூரியன் உங்களை பார்க்குறதுனால சில நேரங்களில் சுடு சுடுன்னு கோபம் வரதான் செய்யுது. இருந்தாலும் அதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. குரு 6ஆம் இடத்துல இருக்கார், அவர் கூட சுக்கிரனும் இருக்கார். சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த பக்கம் போகலைன்னாலும் போனேன்னு சொல்கிறாங்க. வீண் பழி சுமத்துறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு அளவு இருக்குது. இப்படி அநியாயத்துக்கு நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்களேன்னு சிலர் மீது சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஒரு இனந்தெரியாத பயம் மனசுக்குள்ளார இருக்கும். அதை தூர தூக்கி போடுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதனால் வியாபார உத்தியோக முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக இருக்குங்க, லாபகரமாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே காலையிலேயே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எதையும் பொறுமையோடு தேடு, பொறாமையோடு தேடாதே. ஆமாங்க,
காத்திருந்து காய் நகர்த்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார ஒரு வேகம் இருக்கும், ஆனால் அது கூடவே உங்களுக்கு விவேகம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களே தவிர ஒருபோதும் பொறாமப்பட மாட்டீங்க. ஒருத்தவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு நிலைக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்க எத்தனையோ விதங்களில் விட்டு கொடுத்துருப்பாங்க. எவ்வளவோ சந்தோஷங்களை அவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ நாட்கள் தூங்காமல் இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வளர்ந்து வருபவர்களை வாழ்த்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும், காது வலி கண்ணு வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏழரைச்சனியில் கூட ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் உடம்பு போட்டு பாடாப்படுத்துதுன்னு யோசிப்பீங்க. சனி பகவான் தான் உங்கள் ராசியை விட்டு விலகியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் ராகு உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துட்டாரு. இந்த ராகு ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. நேரம் கிடச்சதுன்னா நீங்கள் காலாஸ்தி ஒரு முறை போய் சர்பசாந்தி எல்லாம் செய்துட்டு வர்றது கூட நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் சில உதவிகள் நீங்கள் செய்யலாம், தானம் கொடுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ததுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் மதியம் 1 மணி முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. முக்கியமாக உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்கள நீங்கள் நம்பவே கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்கு சொந்தக்காரங்க. ஏதாவது கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு முதல்ல இந்த ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாரையும் வாழ்க்கையில் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் ஆற்றல் கொண்ட கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாருக்குமே இறைவன் ஏதோ ஒரு திறமையை கொடுத்து தான் படைச்சிருக்காரு. திறமை இல்லாதவங்கன்னு நாம் யாரையுமே சொல்ல முடியாது. அதே போல் சிறு துரும்பாக இருந்தாலும் அது பல்குத்த உதவுவதை போல் ஒருத்தவங்கள்ட்ட பல திறமைகளெல்லாம் இருக்கலாங்க. யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான் என்ற எண்ணத்துடன் அனைவருடனும் சமமாக பழகி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்னங்க அற்புதங்கிறீங்க? உடம்பே முடியலை, ஒரு மாதிரி இருக்குது, மனசெல்லாம் எதையோ தேடிக்கிட்டு இருக்குது. நிம்மதியும் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு நாள் உட்காரலாம், ஓய்வெடுக்கலான்னு பார்த்தா மறுநாள் ஏகப்பட்ட வேலை தலையில் விழுந்துடுது. இப்படியே ஒரு மிஷின் மாதிரி, ஒரு எந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தூக்கமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, சோர்வு களைப்பும் இருக்குதேன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுறது நல்லது, பிராணாயாமம் பண்ணுறது நல்லது. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சிலருக்கெல்லாம் உணவு கொடுத்தீங்கன்னா நல்லது. இந்த சாலையோரம் இருக்கிறவங்க, ஆதரவற்றவங்க, அதே மாதிரி மனநலம் குன்றியவங்க, அவங்களும் கொஞ்சம் உணவு கொடுக்க பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய திருப்தியை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. இருந்தாலும் போட்டிகள் அதிகமாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் வேலையை வாங்கிக்கிறாங்க, வேறு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. அதே சம்பளம் தாங்க, பெருசாக ஒன்றும் மாறவும் இல்லை. நானும் அங்கங்கன்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன், எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம்
சந்தோஷம் உண்டு. வெளியிடங்களுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே நிம்மதியும் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தான் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.